சின்ன நடிகைகள் உங்களுக்கு பயப்படுறீங்க, அன்றைக்கி என்ன சூழலில் என்னுடைய கேரியர் போயிடும் பாதிக்கும் அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா ஓகே. எக்ஸ்டாப்ளிஷ் ஆன நடிகைகள் எல்லா பவரோடையும் இருக்கக்கூடியவர்கள் சொல்லியிருந்தாங்கன்னா புதுசாக வரக்கூடியவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு, ஒரு அவேர்னஸ் இருந்தது. இன்றைக்கி வந்து கேரளா போலீஸார் வந்து ராதிகாட்ட இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க, ஃபோன்லேயே பேசியிருக்காங்க. இப்போ அதை பற்றின டீட்டெயில் கொடுங்க, யார் யார் எங்கே நடந்துச்சுன்னு. இதை பற்றி பேசுகிற ஆட்கள்லாம் இப்போ போலீஸ் தரப்பில் கையில் எடுத்துட்டாங்க. தினந்தோறும் வழக்கு பதிவு பண்ணுறாங்க. ஜெயசூர்யா மேலே 2 வழக்குகள் போட்டுருக்காங்க. அப்புறமேல சித்திக் மேலே அவர் 2-3 வழக்குகள் போட்டிருக்காங்க. நடிகர் எம்எல்ஏ மேலே வழக்கு போட்டுருக்காங்க. இது முகேஷ் மேலே வழக்கு போட்டு அவர் முன்ஜாமீன் வாங்கிட்டாருன்னு வச்சுங்க. இப்போ எல்லாம் இந்த வழக்குகள் வந்து வரிசையாக தினந்தோறும் ஒன்று போய்கிட்டு இருக்கு. அப்போ இப்போ திடீர்னு கிளப்ப வேண்டிய விஷயம் என்ன இருக்குது? சினிமாவில் இருக்கக்கூடிய ஆட்கள், சினிமாவை பார்க்கக்கூடிய ஆட்கள், சினிமாவில் இருக்க எல்லாருக்குமே தெரியும் இது இந்த பிரச்சனை வந்து சினிமாவில் இன்றைக்கி தான் இருக்கா அப்படின்னா இல்லை, இது காலங்காலமாக இருக்குது. இன்றைக்கி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இன்றைக்கி பெண்கள் வந்து படித்த பெண்கள் நிறையா சினிமாவுக்கு வந்திருக்காங்க. முந்திலாம் வந்து சினிமாவுக்கு நடிக்க மட்டும் தான் வருவாங்க நடிகை. இன்றைக்கி டெக்னீஷியன்ஸ் நிறையா வந்துட்டாங்க. அசிஸ்டன்ட் கேமராமேனாக இருக்கட்டும், எடிட்டிங்காக இருக்கட்டும். இன்றைக்கி டாப் 10 டேரக்டர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பேராவது அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் லேடிஸ் இருக்காங்க.